இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூன்றாவது முறையாக முறைப்படி பிரதமர் பதவியேற்றார் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. விவசாயிகள் நல நிதி திட்டத்திற்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும் கோப்பில் முதல் கையெழுத்து. பிரதமரின் முதல் கையெழுத்து மூலம் நாடு முழுவதும் உள்ள 9 கோடியே 30 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தலா 2,000 ரூபாய் வரவு வைக்க ஏற்பாடு. ஆண்டுக்கு 6,000 வழங்கும் கிஷான் சம்மான் நிதி திட்டத்தின் 17வது தவணை தொகை விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசு தகவல். டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள தமது அலுவலகத்திற்கு சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தாழ்வாரத்தின் இரு பக்கங்களிலும் நின்று கைத்தட்டி பிரதமரை வரவேற்ற அதிகாரிகள். பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் அமைச்சர் பதவியில் இருந்து விலக விரும்புவதாக நடிகர் சுரேஷ் கோபி பேட்டி. தாம் நடித்து வரும் படங்களை முடிக்க வேண்டியிருப்பதால் எம்பியாக மட்டுமே பணியாற்ற விரும்புவதாகவும் விளக்கு. முந்தைய பாஜக அரசில் இடம்பெற்றிருந்த 43 பேருக்கு புதிய அமைச்சரவையில் மீண்டும் இடம். புதுமுகங்கள் 29 பேருக்கு புதிய அமைச்சரவையில் இடமளிப்பு. மத்திய அமைச்சரவையில் இதர பிற்படுத்தப்பட்டோர் 27 பேருக்கு இடம். பட்டியல் இனத்தவர்கள் 10 பேர், பழங்குடியினர் 5 பேர் மற்றும் சிறுபான்மையினர் 5 பேருக்கும் இடம். புதிய அமைச்சரவையில் பாஜகவினர் 61 பேருக்கு இடம். கூட்டணி கட்சியினர் 11 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் 24 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இடமளிப்பு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 11 பேரும், பீகாரில் இருந்து 8 பேரும், மகாராஷ்டிராவில் இருந்து 6 பேரும் அமைச்சர்களாயினர். முன்னாள் முதலமைச்சர்கள் 5 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. கர்நாடகாவின் குமாரசாமி, மத்திய பிரதேசத்தின் சிவராஜ் சிங் சௌஹான், ஹரியானாவின் மனோகர் லால், பீகாரின் மான்ஜி, அசாமின் சோனாவால் மத்திய அமைச்சர்களாயினர். அமைச்சர்களிலேயே மிக அதிக வயதானவர் பீகாரைச் சேர்ந்த 79 வயதான ஜித்தன் ராம் மான்ஜி. அமைச்சர்களிலேயே மிக குறைந்த வயதானவர் எர்ரான் நாயுடுவின் மகனான 36 வயது ராம் மோகன் நாயுடு. மத்திய அமைச்சரவையில் பெண்கள் 7 பேருக்கு இடம். நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, அனுப்பிரியா பட்டேல், ரஷா நிகில் கட்சே, சாவித்ரி தாக்கூர், ஷோபா கரந்த்லாஜே மற்றும் நீமும்பென் பாமனியா பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் 72 பேருக்கு ஒதுக்கப்படும் துறைகள் என்னென்ன? குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று அறிவிப்பை வெளியிடும் என தகவல். மக்களவை சபாநாயகராக ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரியை நியமிக்க திட்டம். கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபுவும் ஆதரிப்பதாக தகவல். ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்காக இடைத்தேர்தல். ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றைய மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு. விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளி சென்ற மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. பொம்மை வேடமணிந்து நடனமாடியும் இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்தும் வரவேற்பு. கோடை விடுமுறை முடிந்து இன்று திரும்பியுள்ள குழந்தைகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து. மீண்டும் வகுப்பறைக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவர்களின் மனநிலை, உடல்நிலையில் பெற்றோர் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த அறிவுறுத்தல். தமிழகத்தில் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பில் சேர பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. இன்று முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக 67 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்த அனுமதித்து அரசாணை வெளியீடு. ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் தெரிவிக்க தமிழ்நாடு அரசு அவகாசம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்கள் பிடித்தவர்களை நேரில் அழைத்து பாராட்டுகிறார் தாவேக தலைவர் விஜய். பெற்றோர்களின் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி மாணவர்களை கௌரவிக்க திட்டம். தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி.
கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக அதிக வெற்றிகளை பதிவு செய்த அணி என்ற புதிய உலக சாதனையை படைத்தது இந்தியா. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் மிக குறைந்த இலக்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய அணி என்ற இலங்கையின் உலக சாதனையையும் சமன் செய்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.